இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று நமது மாநிலம் முழுவதும் அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 5வது பகிலும் அந்த நாளை போற்றும் வகையில் அவருக்கு புகழ் செலுத்தும் வகையில் நாம் நலத்திட்டங்கள் நமது தொண்டை நிகழ்வுடன் பகுதியில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் சிறப்பாக வரும்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிக மகிழ்ச்சி. அதே போல இன்றும் இந்த நிகழ்ச்சியில் பல நலத்திட்டங்கள் வழங்க இருக்கின்றார்கள். மேலும் மேலும் இதே போல வருடங்கள் தோறும் இந்த பணி சிறக்க செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டிஸ்ட்ரிக்ட் சுரேஷ் பெரியவர்கள் அவர்களை நலத்திட்ட வகைகள் வருமாறு திரு சுந்தரன் அவர்களை கொடுக்கிறோம். எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, என்னோட பேர் முத்துக்குமார், முந்திரிப்பள்ளம் தான் என்னோட ஊர். நான் படித்த காலேஜ் வந்து காமராஜரால் தொடங்கப்பட்ட அரசு கல்வியியல் கல்லூரி புதுக்கோட்டை மாவட்டம். அந்த காலேஜில் தான் நான் படித்தேன். ஏன்னா அந்த நல்ல டீச்சர் ட்ரைனிங் வந்து காலேஜஸ் ரொம்ப கம்மி. அதில் பார்த்தீங்கன்னா 7 காலேஜ் தான் காமராஜரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அந்த 7 காலேஜ் மட்டும்தான் இருக்குது. அவர் தொடங்கினதுக்கப்புறம் வேறு யாருமே அரசால் தொடங்கப்படலை. அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் நான் அரசு கல்வியியல் கல்லூரியில் படித்தேன்னா நான் ரொம்ப பெருமடைகிறேன். அதே மாதிரி தான் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்வார்கள். அதே போல தான் அவர் அன்றைக்கு விதைத்து சென்றார். இன்றைக்கு நாம் எல்லாரும் மரங்களாக ஆலமரமாக அதன் விழுதுகளாக அவருடைய பெருமையை தாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பெருமையுடன் நினைவு கூறுகிறேன். இங்கிலீஷில் ஒரு சின்ன பையன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் இந்த ஸ்னோ ஈவினிங் சொல்லுவாங்க. அதில் ஒரு 4 லைன் கூட சொல்லியிருக்கேன். தி வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ப்ராமிஸ் டு கீப் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வர வழிகள் நிறைய இருக்கும், நம்மளை தடுக்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்னோட கடைசி இலக்கு என்னன்னா, என்னோட மக்களுக்கு தொண்டு செய்வது தான் காமராஜர் ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த தொண்டையை நினைவு கூர்ந்து நீங்கள் வந்து இப்போ எங்களுக்காக நல்லது செய்கிறத நான் மிகவும் வாழ்த்துகிறேன். நன்றி சொல்கிறேன். நன்றி.